ஆவே மரியா. என்னோட பேர் வந்து ஷாகிஷா. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள நீரோடிங்கிற ஊர்லேருந்து வரேன். எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 2.5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது பீரியட்ஸ் டைமும் நல்லா பெயினாக இருக்கும். பெயின்னு சொன்னால் நார்மல் பெயின் இல்லை, தாங்க முடியாத அளவு பெயின். அப்போது அந்த பெயின் எடுக்கும் எனக்கு தலை சுற்றல், வாமிட்டு அந்த மாதிரியெல்லாம் வரும். அதனால் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ என்னோட 2 ஓவரீஸ்லேயும் கட்டி இருந்தேன்னு சொன்னாங்க. அதனால் குழந்தை கிடைக்க சான்ஸ் நல்லா இல்லை, நமக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரீட்மெண்ட். 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அப்போ நான் வந்து நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்தேன். ஸ்டேர் கேஸ் ஒன்று ஏறாமல் ஃபுட்டில் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருந்தேன். ஆயிலு, சால்ட்டு, சுகர் எல்லாம் அப்படியே கம்மி பண்ணி இருந்தேன். அப்போது இருந்தாலும் நான் ப்ரெக்னென்ட் ஆகலை. அதனால் நான் ஜூலை 27 நான் இங்கே வந்து கிருபாசனத்தில் உடன்படிக்கை எடுத்த 2வது மாதத்துலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்போ நான் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தப்போ நான் நார்மல் லைஃபுக்குள்ளே வந்தேன். ஃபுட்டெல்லாம் எனக்கு விருப்பமாக சாப்பிட்டேன். ஸ்டேர் கேஸ் எல்லாம் ஏறி இறங்கினேன். அப்போ எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்கள பார்க்க நல்லா தூரமாக ஆட்டோவில் தான் போனேன். அப்போ ஆட்டோ வந்து குலுங்கி போச்சு. அப்படி நான் எதையும் வந்து ஃபாலோ பண்ணல, எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரெக்னென்ட் ஆகும்னு. அப்போது செப்டம்பர் 27 நான் இங்கே கிருபாசனத்துக்கு வந்து மாதாவிட்ட ஃபாதரை பார்க்கணும் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா நான் உடன்படிக்கை எடுத்த பத்திரம் என்னால் கொண்டு வர முடியல, அதனால் ஃபாதரை பார்க்க முடியல. அப்போ நான் இங்கே மாதாவுக்கு ஃப்ரெண்டில் நின்று அழுதுட்டு போனேன், அடுத்த வருஷமாச்சும் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படி. அடுத்து போன 2 நாளில் எனக்கு பீரியட்ஸ் ஆகலை. அப்போ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ரெக்னென்சி கிட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபெயிலியராக இருக்கும். கடைசியாக ஒன்று இருந்தது, அதை செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா டபுள் டிக் வந்தது. அடுத்து அந்த இடத்துலையே அழுது மாதாவுக்கு நன்றி சொன்னேன். அடுத்து ப்ரெக்னென்ட் ஆன 2.5 மாதத்தில் எனக்கு லைட்டாக ப்ளீட் ஆச்சு. அப்போது எனக்கு நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ நார்மல் அப்படி தான் வந்துச்சு. அடுத்து நான் பயத்தில் மாதாவோட உடன்படிக்கை தைலத்தை வயிற்றில் பூசினேன். அடுத்து 2nd டேயும் ப்ளீட் ஆச்சு. அடுத்து 3rd டேயும் அப்படியே கண்டினியூ ஆகிறதுனால நாங்கள் பயந்து தைலத்தை பூசிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் போனோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் சொன்னாங்க ப்ளீடாக இருக்குது, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னாங்க. 1 டே அங்கே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டாங்க. அடுத்து 8.5 மாதத்துக்கு மேலே எனக்கு வாட்டர் வந்து நல்லா பிரேக் ஆச்சு. அது நார்மலில் நிறைய தண்ணி போச்சு. அதனால் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அடுத்து டாக்டர் வந்து செக் பண்ண பண்ணாங்க, நல்லா கிரிட்டிக்கல் கண்டிஷன். குழந்தை வேறு ஹார்ட் பீட் வந்து லோ ஆகிட்டே போகுது, குழந்தை மோஷன் சாப்பிடுன்னு சொல்லி உடனே ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை, இனிமா தரலை, ஒன்றும் தரலை. ஆப்ரேஷன் பண்ண ஒரு 1/2 மணிக்கூருக்கு முன்னாடி நான் சாப்பிடையும் செஞ்சேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தப்போவே நாங்கள் வாமிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அடுத்து உடனே மயங்கிட்டேன். நான் பண்ண ஒரு நல்ல காரியம், ஹாஸ்பிட்டல் போகும்போது காசு ரூபத்தை கையில் கொண்டு போனேன். நான் யாருக்கும் தெரியாமல் காசு ரூபத்தை கையில் மறைச்சி வச்சுருந்தேன். ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நாங்கள், ஆனால் யாருக்குமே காட்டி கொடுக்கல. அந்த காசு ரூபம் என்னோட இருந்ததுனால எனக்கு கிரிட்டிக்கலாக இருந்த அந்த ஆப்ரேஷன் வந்து நார்மல் ஆச்சு. குழந்தை மோஷன் சாப்பிட்டதுனால அவளுக்கு ப்ரீத்திங் இஷ்யூ இருந்தது. உடனே எனக்கு அவளோட ஃபேஸை கூட காட்டலை. உடனே டேரெக்டாக அப்படியே என்ஐசியில் கொண்டு போனாங்க. அங்கே 4 நாள் அங்கே வச்சுருந்தாங்க. 4 நாளாக ஃபீட் கூட பண்ணலை. அடுத்து நைட்டு ஒரு நாளைக்கு 5th டே நைட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஃபீட் பண்ண. அப்போ நான் காசு ரூபத்தை கொண்டு என்ஐசியில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவளுக்கு தலையில் வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். ஸ்பீடாக நாங்கள் 2 பேரும் ரெக்கவர் ஆகி வீட்டில் போகணும் அப்படி. அப்போ 6th டேவே குழந்தை நார்மலாக எங்கள் கையில் தந்தாங்க. அடுத்து நாங்கள் வீட்டில் நல்லபடியாக போனோம். அடுத்து 12 வருஷமாக இருந்த என்னோடய பீரியட்ஸ் பெயினும் டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு நார்மல் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஏசப்பாவுக்கும் கிருபாசன அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றி. காருண்ய பிரவர்த்தியாக நான் பண்ணது வந்து எனக்கு தெரியாட்ட வயசானவங்க நோயாளிங்க இருந்தால் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச கேஷாக வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். டெய்லி நானும் என்னோடய வந்து சர்ச்சுக்கு போய் மாசில் பங்கெடுத்து நற்கரணி உட்கொண்டோம். அப்படியே டெய்லி பைபிள் வாசிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து தான் டெய்லியில் ஜெபமாலை படிச்சுவோம். அப்போது மாதாவுக்கு ஃபெஸ்டிவல் அப்போ வந்துச்சு. அதனால் எங்கெல்லாம் மாதாவுக்கு ஃபெஸ்டிவல் நடந்துச்சோ எல்லா இடத்தும் போய் நாங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணோம். ലൂക്കാ 1:48-49 അവിടുന്ന് തൻ്റെ ദാസിയുടെ താഴ്മയെ കടാക്ഷിച്ചു. ഇപ്പോൾ മുതൽ സകല തലമുറകളും എന്നെ ഭാഗ്യവതി എന്ന് പ്രകീർത്തിക്കും. ശക്തനായവൻ എനിക്ക് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്തിരിക്കുന്നു, അവിടുത്തെ നാമം പരിശുദ്ധമാണ്. ഷാജിഷ എന്ന ഈ മകൾ തൻ്റെ ഉടമ്പടി ജീവിതത്തിൽ ലഭിച്ച വലിയ ദൈവാനുഭവത്തെയും സംരക്ഷണത്തെയും അമ്മ മാതാവിൻ്റെ തിരുനടയിൽ സന്തോഷത്തോടെ സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നു.
അമ്മയിൽ നമ്മൾ ശരണപ്പെട്ട് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നമുക്ക് ചിന്തിക്കുന്നതിനപ്പുറമുള്ള അനുഗ്രഹങ്ങൾ സമയച്ചുരുക്കത്തിൻ്റെ അമ്മ എല്ലാ ഭാരവും ഏറ്റെടുത്ത് നമ്മുടെ ജീവിതത്തെ സുരക്ഷിതമാക്കി അനുഗ്രഹിച്ചു കൊണ്ടിരിക്കും. അതിൻ്റെ സാക്ഷ്യമാണ് ഈ മകൾ ദൈവനാമത്തെ മഹത്വപ്പെടുത്തി ഈ അൾത്താരയിൽ പങ്കുവച്ചത്. ഈ മകൾക്കും കുടുംബത്തിന് ലഭിച്ച ഈ വലിയ അനുഗ്രഹത്തിന് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് കരങ്ങളടിച്ച് ഈ സാക്ഷ്യം സമർപ്പിക്കാം. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.